எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் வாழ்வதற்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கும் கர்த்தர் தமது வார்த்தையாகிய இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு பேசுகிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுது, என் வார்த்தைகளை கவனித்து நடக்கிறவன் அவன் உத்தமன் என்று சொல்லுகிறார். பாருங்க, நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து நடக்கிறோமா? இங்கே நீதிமொழிகளின் புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது 30ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். சண்டைக்கு காரணம் என்னன்னா, கோபத்தை கிண்டி விடுறதா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கணவன் மனைவியானாலும் சரி, ஒரு பெற்றோர் பிள்ளைகள் ஆனாலும் சரி, நண்பர்கள் ஆனாலும் சரி, அண்டை வீட்டுக்காரர்கள் ஆனாலும் சரி, சண்டை ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கோபத்தை கிண்டி விடுறது. அதாவது ஒருத்தர் இப்போ கோபமா இருக்காருன்னு தெரிஞ்சா நம்ம அமைதியா இருக்கிறது சண்டையே கொண்டு வர. ஒருவேளை அவர் கோபத்துல 2 வார்த்தை பேசுவார், பேசிட்டு போட்டுமேன்னு சொல்லி விட்டுறணும். நம்ம பொறுமையா இருந்துட்டோம்னா அங்க சண்டைக்கு வாய்ப்பே இருக்காது. பாருங்க, கடந்த நாள்ல என் நண்பர் ஒருத்தரை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அப்பதான் அங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற காரியங்களை குறித்து கேள்விப்பட்டோம். என்னன்னா, இந்த பக்கத்து வீட்டுக்காரரும் இந்த பக்கத்து வீட்டுக்காரரும், அதாவது வடக்கு இருக்கிற வீட்டுக்காரரும் தெற்க இருக்கிற வீட்டுக்காரரும் ஆளுக்கு ஒரு 4 அடி இடம் போட்டு ஒரு 8 அடி பாதை போட்டிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு முன்பு வருகிற பாதை, பின்பு போகிறதுக்கு ஒரு பாதை போட்டிருக்காங்க. இப்போ 2 பேருக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. இவர் வடக்கு வீட்டுக்காரர் ஒன்று பேச, தெற்கு வீட்டுக்காரர் ஒன்று பேச, அவர்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு இப்போ 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 4 அடி விட்ட பாதையை கோபத்தில் அடிச்சுக்கிட்டாங்க. நான் எதுக்கு பாதை விடணும் அப்படின்னு சொல்லி கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அடைத்து விட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் போட்ட சண்டை யாரும் அந்தால போக முடியாதபடி பாதையையே மறைச்சாச்சு. இதான் மனுஷனுடைய மதியினம் என்பது. இதுக்கு காரணம் என்ன? 2 பேரும் முதல்ல ஆளுக்கு 4 அடி போட்டு ஒரு பெரிய பாதை விடும்போது நல்ல இருதயத்துல தானே இருந்தாங்க. இந்த நல்ல இருதயம் எப்படி கெட்ட இருதயமா மாறிச்சுன்னா, ஒருவருடைய கோபத்தை இன்னொருத்தர் தூண்டி விடுது. உனக்கு நான் குறைஞ்சவனா, எனக்கு நீ குறைஞ்சவனா அப்படிங்கிற அந்த வாக்குவாதம், சண்டை, பெருமை வந்து பாருங்க, ஒரு மனிதனை நன்மை செய்ய விடாம தடுத்து விடுகிறது. ஒரு மனிதனை மதியீனமான காரியங்களை செய்யும்படி தூண்டி விடுகிறது. ஒரு மனிதனை மற்றவர்களுக்கு மத்தியில சாட்சியற்றவனை மாற்றி விடுகிறது. எவ்வளவு படிச்சிருந்தானே, எவ்வளவு அந்தஸ்துல உயர்ந்திருந்தானே, இனி அவர்களை குறித்து பேசுற மக்கள் என்ன சொல்லுவாங்க, அவன் ஒரு மனுஷனா, அவன்கிட்ட பேச முடியாது. பாருங்க, சாட்சி இல்லையா? இதுக்கு காரணம் என்ன? கோபத்தை கிண்டி விடுதல். பிரியமானவர்களே, நீங்க கணவனா இருங்க, மனைவியா இருங்க. உங்க மனைவி கோபமா இருக்காங்களா, நீங்க அமைதியா இருங்க. அங்க போய் நின்றுக்கிட்டு உபதேசம் பண்ணக்கூடாது, நான் தான் தலை, நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சுதான் நடக்கணும்னு சொல்லி. கொஞ்ச நேரம் நம்ம பொறுமையா இருந்துட்டோம்னு வைங்களேன், அவங்க கோபம் தன்னால போயிடும். அவங்க கோபத்துல இருக்கும்போது போய் நின்றுட்டு நம்ம அவங்களுக்கு சத்தியத்தை எடுத்து வசனத்தை போதிக்க கூடாது. பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு? ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூறுங்கள் தானே சொல்லியிருக்கு. அப்ப அன்பு சகலத்தையும் தாங்கும் தானே சொல்லியிருக்கு. அப்ப நமக்குள்ள அன்பு இருந்தா வம்பு வருமா? வராது. கோபம் எரியிற எண்ணெயில தீயில எண்ணெய் ஊத்துன மாதிரி. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதமா சமாதானமா வாழணும்னா கோபத்தை கிண்டி விடக்கூடாது. கோபத்தை கிண்டி விடாம இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில சண்டையே வராது. அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதிலும் நீங்க தந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொண்டு உமது பிள்ளைகளோடு பேசும். இந்த வார்த்தைகளை கொண்டு உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அநேகருடைய மனக்கண்களை திறந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அற்புதர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துல ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.